வணக்கம். செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு கடல் பார்வைக்கு நீல நிறமாக தெரிவது ஏன்? கையில் அள்ளி பார்த்தா அது கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆனால் தொலைவில் இருந்து கடலை பார்த்தா நீல வண்ணமாக இருக்கும். ஏன்? வானம் நீல நிறமாக தெரிவது ஏன்? அதே போல சில கடற்பகுதி பச்சை நிறமாகவும் தெரியும், சில நேரங்களில் மஞ்சள் நிறமாக இருக்கும் கடற்பகுதி, சில இடத்துல சில கடல்கள்லாம். அதே போல சூரியன் மறையும் பொழுது சிவப்பாக இருப்பது ஏன்? பெரிதாக இருப்பது ஏன்? அதெல்லாம் இருக்கு நிறைய. உச்சி வெயிலில் சின்னதாக இருக்கு, கண்ணால் பார்க்க முடியல. ஆனால் மாலையில் மறையும் பொழுது பெரிய அளவில் வட்டமாக சிவப்பு வண்ணத்தில் இருக்கு. அது குளிர்காலத்திலலாம் இருக்கு. இது ஏன்? எப்படி நடக்கிறது? மறையும் போது பெரிதாக தெரிகிறது எப்படி? ஏன்? இவையெல்லாம் இதில் பார்ப்போம். இதில் இதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். சூரிய ஒளி, சூரிய ஒளி என்பது ஒரு வெள்ளொளி. சார் என்ன சார் வெள்ளை ஒளினா பால் போல் இல்லையே, ஒரு வெள்ளை ஒளியா இல்லையே, அது கலர்லெஸ்ஸாக தானே தெரியுது, ஒரு நெருப்பு பிழம்பு போல தானே இருக்குது வெள்ளை ஒளி. வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது அது வெள்ளையாக தானே இருக்குது, அப்போ வெள்ளொளி தானே அது. டியூப்லைட் வெளிச்சம் மாதிரி தான் அதுவும். வெள்ளை ஒளியில் 7 வண்ணம் இருக்குது. வானவில் இருக்குல்ல, அந்த தான் அதுதான் அந்த 7 வண்ணங்கள் தான் வானவில். வெள்ளை ஒளியில் 7 வண்ணம் இருக்கு. 7 வண்ணங்களை இணைத்தால் வெள்ளை ஒளியும் வரும். 7 வண்ணம், இந்த 7 வண்ணம் பெயிண்டை ஒன்றா கலந்தீங்கன்னா வெள்ளை பெயிண்ட் வருங்க. ஆமாம், அது குறிப்பிட்ட வகை ரேஷியோவில் கலக்கணும், கலந்து வெள்ளையாக வரணும். ஆகவே அதாவது வெள்ளொளியில் 7 வண்ணம் இருக்கு. இந்த 7 வண்ணம் சிதறல் அடிக்கும் பொழுது நம்ம வானவில் தெரியுது. நீங்கள் மழை காலங்களில் வானவில் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்களே வானவில்லை உருவாக்கலாம். ஒரு வாய் நிறைய தண்ணீரை வைத்துக்கொண்டு அப்படியே ஊதுறது, ஸ்ப்ரே பண்ணுறது, மெல்லிய ஒரு துளியாக ஊதும் பொழுது காற்றில் ஊதணும். ஊதும் போது என்ன ஆகுன்னா சூரிய ஒளி, இரவுல இல்லை, இரவுலையும் ஊதலாம், டியூப்லைட் வெளிச்சத்தில் ஊதணும். சூரிய ஒளியில் ஊதும்போது என்ன ஆகுன்னா அப்படியே 7 வண்ணம் வானவில் அதில் தெரியும். எப்படி அந்த வானவில் உருவானது? நம் வாயிலிருந்து மெல்லிய துகளாக, மெல்லிய துளியாக சிதறல் அடிக்கக்கூடிய, சிதறி போகக்கூடிய அந்த நீர் திவலைகளில் சூரிய ஒளி பட்டு அந்த நிறத்தை பிரித்து காட்டுகிறது. எப்படி பிரித்து காட்டுது? ஏன் பிரித்து காட்டணும்? ஏன் பிரித்து காட்டுது? எப்படி பிரித்து காட்டுது அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல. இப்போ நாம் ஏற்கனவே சொன்னோம், நேற்றைக்கு படித்தோம், சவுண்டுக்கும் லைட்டுக்கும் வேகம் வேற வேற இருக்கு அப்படிங்கிறத படித்தோம். நேற்றைக்கு கூட சொன்னோம். சவுண்டுக்கு 30 கோடி, அதாவது ஒரு வினாடிக்கு 30 கோடி கிலோமீட்டர் பயணிக்கும். எது? லைட்டு. சவுண்டு வெறும் 343 மீட்டர் தான். 30 கோடி மீட்டர் பயணிக்கும். 30 கோடி மீட்டர் பயணிக்கும் லைட்டு ஒரு வினாடியில். ஆனால் சவுண்டு வெறும் 343 மீட்டர் தான் பயணிக்கும். இதே போல தான் இந்த 7 வண்ணம் இருக்குல்ல வெள்ளை ஒளியில், இதை நாம் பிரித்து ஏன் காட்டுதுன்னா, ஏன் பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதா இருந்தாலும் ஒரு ஊடக அடர்மிகு ஊடகத்தில் நுழையும் பொழுது அது பிரியும், சிதறல் அடிக்கப்படும், சிதறும். அதில் 7 வண்ணம் இருக்குங்க. அது ஏன் பிரியுதுன்னா, ஒவ்வொன்றுக்கும் அது பயணிக்கக்கூடிய தூரம் வேற வேற.
சிவப்பு வண்ணத்தை எதுக்கு நம்ம டிராஃபிக் சிக்னலில் பயன்படுத்துகிறாங்க? சிவப்பு கொடி எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ரயிலுக்கெல்லாம் சிவப்பு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு ஒளி ரொம்ப தூரம் பயணிக்கும். இருக்கிற ஒளியிலேயே அதிக தூரம் பயணிக்கக்கூடிய ஒளி. நம்ம லைட் இருக்கு, லைட்டே ரொம்ப தூரம் பயணிக்கிறோம். நான் சொல்றது ஒட்டுமொத்த வெள்ளொளி தான். இந்த வெள்ளொளி, இந்த ஒட்டுமொத்த வெள்ளொளியோட பயண தூரம் தான் வினாடிக்கு 30 கோடி மீட்டர். வெள்ளொளியோட பயண தூரம். சிதறல் அடிக்கப்படும் போது ஏதாவது ஊடகம் ஒன்று இருந்து தண்ணி, பனித்துளி, அதே மாதிரி நீர்த்துளி, மழைத்துளி, இதில் சிதறல் அடிக்கப்படும் போது என்ன ஆகுன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய 7 வண்ணம் அங்கங்கே நின்றுக்கும், அங்கங்கே நின்றுக்கும், போகாது. அந்த அலை நீள வேறுபாடு காரணமாகத்தான் இந்த வரிசையா தெரியுது. இதுல அதிகமான தூரம் பயணிக்கக்கூடிய வண்ணம்னா சிவப்பு. சிவப்பு அடுத்தது ஆரஞ்சு, அதுக்கு அடுத்தது மஞ்சள். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள். அடுத்தது பச்சை. நல்லா புரிஞ்சுக்கங்க, பச்சை. பச்சைக்கு அடுத்தது நீலம், கரு நீலம், ஊதா. சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. 7 வண்ணம் வந்துருக்கு பாருங்க. வானவில் நிறங்கள் சிவப்பு, மஞ்சள், பச்சை, சிவப்பு, சரி மன்னிக்கவும், சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. ஓகேயா? இந்த ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு அலைநீளம் உண்டு, பயணிக்கக்கூடிய தூரம் உண்டு. இதுல ரொம்ப குறைவான தூரம் பயணிக்கக்கூடியது ஊதா. முதல்ல செதறிவிடும், வர்ற வேலையே செதறிடும். அதுக்கு அடுத்தது கருநீலம், அதுக்கு அடுத்தது நீலம், அதுக்கு அடுத்தது பச்சை. இன்னும் கொஞ்சம் தூரம் போகக்கூடியது, இன்னும் கூடுதல் தூரம் போகக்கூடியது மஞ்சள், இன்னும் கொஞ்சம் தூரம் போகக்கூடியது ஆரஞ்சு, நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியது சிவப்பு. அதனால தான் ரொம்ப தூரத்தில் இருந்து தெரிய வேண்டும் என்பதற்காக சிவப்பு விளக்கை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சிவப்பு கொடியை பயன்படுத்துகிறாங்க. சிவப்பு ரொம்ப தூரம் பயணிக்கும். இதில் இன்னும் நிறைய இருக்கு. எந்த கலர் வேகமாக காயும், வெப்பத்தை எது எளிதில் எடுத்துக்கும், அதெல்லாம் இருக்குது. கருப்பு துணி நிறைய வெப்பத்தை எடுத்துக்கும், சீக்கிரம் காயும். கருப்பு துணி, வெள்ளை துணி சீக்கிரம் காயாது. கருப்பு துணி வெப்பத்தால் சீக்கிரமாக நம்ம சட்டை போட்டோம்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வேர்க்கும். வெள்ளை துணி ஜிலு ஜிலுன்னு இருக்கும், கூலிங்காக இருக்கும். அதனால தான் பனியெல்லாம் வெள்ளையில் இருக்குது, குளிர்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த 7 வண்ணம் அதிக அலைநீரம் கொண்டது, ரொம்ப தூரம் கொண்டது சிவப்பு, ரொம்ப குறைவாக உள்ளது ஊதா. கிட்டா இப்போ வர்ற வழியில் முதல்ல ஊதா செதறிடும். ஏன் செதறுது? காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர் திவலைகள், அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாக முதல்ல சிதறடிக்கக்கூடியது ஊதா. கருநீலம் அடுத்து சிதறும், அடுத்தது நீலம் சிதறும். அது வர்ற வழியில் வானத்தில் சிதறும், கடல் நீர்ப்பரப்பு மேலே வரைக்கும் சிதறும் காற்று மண்டலத்தில். அதனால தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டலம் வானத்தை பார்க்கும் பொழுது நீல வண்ணம், அதாவது ஸ்கை ப்ளூன்னு சொல்றீங்களா, நீல வண்ணமாக இருக்குது. அது கடல் மேற்பரப்பு வரைக்கும் காற்று மண்டலம் தான் இருக்குது, அது வரைக்கும் அது நீல வண்ணமாக தான் இருக்கும். எஞ்சி இருக்கிறதும் அந்த கடல் மேற்பரப்பில் அப்படியே செதறிடும். அதனால பார்வைக்குத்தான், கண்ணால் பார்க்கும்போது தான் நீல நிறமாக தெரியும் கடல். ஆனால் கடல் நீர் நீல நிறம் அல்ல, நிறமற்றது, தெளிவாக இருக்கும். காரணம், வானவில்லில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய 7 வண்ணத்தில் உள்ள ஒளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அலைநீளம் கொண்டது. அது வரும் வழியில் ஊதாவும் கருநீலமும் முதலில் கரைந்துவிடும். நீலம், 3ஆம் இடம் இருக்கக்கூடிய நீலம் கடல் மேற்பரப்பில் கரைகிறது. ஒளி சிதறல், அதாவது அதில் அப்படியே கரைகிறதுன்னு என்ன, காத்தோட கலந்து விடுகிறது. அதுக்கு மேலே அதால் போக முடியாது.
அதுக்கு மேலே ஊடுருவி அந்த தண்ணிக்குள்ளே போக முடியாது. அதனால தண்ணி மேற்பரப்புலேயே நீல நிறமாக போயிடும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஊடுருவி போகக்கூடியது எது? மஞ்சள். சரி மன்னிக்கவும், பச்சை. நீலத்துக்கு அடுத்தபடியே இன்னும் கொஞ்சம் ஊடுருவி போகக்கூடியது பச்சை. அதை விட இன்னும் கொஞ்சம் ஊடுருவி போகணும்னா மஞ்சள். அதை விட இன்னும் கொஞ்சம் ஊடுருவி போகணும்னா அது ஆரஞ்சு. நல்லா ஆழ்கடல் உள்ளே போகும்னா அது சிவப்பு வண்ணம் போகும். சிவப்பு வண்ணம் போகும். புரியுதுங்களா? ஆக நீலம் கடல் மேற்பரப்பில் மேலே சிதறடிக்கப்படுறதுனால கடல் நீல நிறமாக தெரியுது. வானமும் நீர்த்துளிகள் காரணமாக ஈரப்பதம் காரணமாக சிதறடிக்கப்படுறதுனால வானமும் நீல நிறமாக தெரியுது. சரி, சில நேரங்களில் பச்சையாக தெரியுது கடல். அது எப்படி? அதுக்கு சில காரணங்களும் உண்டு. சில இடங்களில் சில காரணங்கள் இருக்கு. சில இடங்களில் கடற்பாசி இருக்கிறதுனால அந்த நீலவண்ணம் செதறும் பொழுது கடல் பாசியோடு சேர்ந்து பச்சையும் இல்லாமல் நீலமும் இல்லாமல் வேற ஒரு கலராக தெரியும். ரெண்டும் கலந்த கலராக தெரியும். சில நேரங்களில் கொஞ்சம் அந்த மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அடர் மிகுந்த ஏதாவது எண்ணெய் படலமோ அல்லது அடர்த்தி மிகுந்த உப்பு, அதாவது திக்னஸ், அடர்த்தி மிகுந்த உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கடற்பகுதியாக இருந்தால் அது என்னாகும்? நீலம், அடுத்தது பச்சையும் கரைஞ்சி போடும் அங்கே மேல் பரப்பில். அப்போ கடல் பார்க்கும்போது எப்படி ஆகும்? பச்சை நிறமாக தெரியும். அடர்மிகு கடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சாக்கடல் இருக்கு. சாக்கடல் கடல் மேலே படுத்தீங்கன்னா மிதக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அடர்த்தி அதிகம், அதிக உப்பு. இதெல்லாம் எப்படி இருக்கும்? பச்சை வண்ணத்தில் இருக்கும். நீல வண்ணத்தில் இருக்காது, பச்சை வண்ணத்தில் இருக்கும். சில கடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பச்சை வண்ணத்தில் இருக்கும். மன்னார் வளைகுடாவில் பச்சை வண்ணம் இருக்கிறது காரணம் அதில் கூடிய கடல் பாசி அந்த நீல வண்ணமும் கலந்து ரெண்டும் வித்தியாசமான ஒரு பச்சையில் தெரியும். ஆனால் சில கடல்கள் அடர்மிகு கடல், அது பச்சை வண்ணத்தை காட்டும். அப்போது நீலம் செதறிடுது, பச்சையும் செதறிடுது. அதுக்கு உள்ளர அதை பச்சைக்கு அப்புறம் இன்னும் உள்ளர, அதாவது பச்சைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கடல் தான் ஊடுருவி உள்ளே போகும். ஆக பச்சைக்கு அடுத்தபடியாக இருக்கிறது எது? மஞ்சள் போகும், ஆரஞ்சு போகும், சிவப்பு உள்ளே போயிடும், செதறாது. இப்போ சிதறல், ஒளி சிதறல் காரணமாக அந்த 7 வண்ணத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் உள்ளே போயிடுது, ஊடுருவி போயிடுது. பச்சை அடர்த்தியாக இருக்கக்கூடிய கடற்பகுதியில் சிதறுது. கொஞ்சம் அடர்த்தி குறைவாக இருந்தால் நீலம் மட்டும் சிதறுது. இப்போ புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிச்சு. இதான் வானமும் நீல நிறத்துக்கு காரணம். இதான் ரைட். இது சர் சி.வி. ராமன் கண்டுபிடிச்சது. ராமன் விளைவுன்னு பேர். ரைட்டு. இதை அப்புறம் எப்படி சூரியன் மறையும் பொழுது எப்படி சிவப்பாக இருக்குது, பெருசாக இருக்குது. மதியானம் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கிறதுல கண்ணாலேயே பார்க்க முடியல. மாலை நேரத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சன்செட், சன்ரைஸ் காலையிலையும் மாலையிலையும் நல்லா அழகாக பார்க்க முடியுது. பெரிய வட்டமாக இருக்குது. அதுவும் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு மறையும் பொழுது பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ரொம்ப பெரிதாக இருக்கும், மிக பெரிதாக இருக்கும். இதெல்லாம் எப்படி? அதுதான் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த காற்றுங்கிற ஊடகம் ஒரு லென்ஸ் மாதிரி. கண்ணு, அதாவது பார்வை குறைவாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு மொத்தமாக லென்ஸ் போடுவாங்க. அப்போ என்ன செய்யும்? பெரிதாக்க காட்டுறதுக்காக தான் மொத்தமான லென்ஸு, திக்னஸ் லென்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி வச்சு ஒரு எழுத்து மேலே வச்சு பாருங்கள். ஒரு பாட்டிலில் தண்ணியை பிடிச்சிட்டு ஒரு புக்கு மேலே வச்சு அந்த தண்ணி வழியாக ஊடுருவி வரக்கூடிய எழுத்தை பார்த்தீங்கன்னா பெரிதாக தெரியும். என்ன? அது ஒரு லென்ஸ் மாதிரி செயல்படுது, அதாவது பெரிதாக்குகிறது லென்ஸ். அதே போல தான் காற்று என்ற ஊடகம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது திக்னஸ் ஊடகமாக இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய சூரியனோட பிம்பம் நம் கண்ணுக்கு அடையும் பொழுது இடைப்பட்ட ஊடகத்தில் அது பெரிதாக்கி நம் கண்ணில் காட்டுகிறது. புரியுதுங்களா? எப்பவும் ஒரே மாதிரியே தான் இருக்கு. ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது காற்றிலே அந்த ஊடகம் திக்னஸ் ஊடகமாக இருக்கும், அடர்மிகு ஊடகமாக இருக்கும். வர்ற அந்த காற்று மண்டலம் வெயில் அதிகமாக இருந்து அதில் ஈரப்பதமே இல்லைன்னா சின்னதாக இருக்கும்.
ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஆனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது வர்ற வேளையே அதெல்லாம் சிதறளிக்கப்பட்டு சிவப்பு வண்ணம் மட்டும் பூந்து புறப்பட்டு வெளில வரும் கலர். பார்த்தீங்களா, சிவப்பு இல்லாட்டி மஞ்சள் வரும். ஏன் மஞ்சள்? ஆரஞ்சு வரும். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள். அதாவது அதிகமான குளிர்ச்சி இருந்துன்னு வச்சிங்களேன், அதிகமான ஈரப்பதம் இருந்துன்னா சிவப்பு மட்டும்தான் வரும். ஓரளவு ஈரப்பதம் இருந்துன்னு வச்சிங்களேன் ஆரஞ்சு வரும். பாருங்கள், இந்த படத்தை பார்த்து தெரியும், ஆரஞ்சு வரும். ஓரளவு இன்னும் கொஞ்சம் தான், ஒரு கம்மியான ஒரு ஈரப்பதம் இருக்குன்னா அதில் மஞ்சள் வரும். அப்போ பச்சையாக சூரியன் தெரியறதில்லை. பச்சையாக சூரியன் எங்கே தெரியும் தெரியுமா? அண்டார்டிகாவில் தெரியும். அது சூரியனோட, அதுக்கு தனியாக ஒரு பாடம் இருக்குது, அது நடத்துகிறேன். அது ஏன் அதுக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது. சில நாடுகளில் சில பகுதிகளில் தெரியும். நம்ம பகுதியில் பெரும்பாலும் பெரியது மஞ்சள், இல்லைன்னா ஆரஞ்சு, இல்லைன்னா சிவப்பு. ஓரளவு ஈரப்பதம் இருந்தால் மஞ்சள், கொஞ்சம் கூடுதல் ஈரப்பதம் இருந்தால் ஆரஞ்சு, ரொம்ப ஈரப்பதம் இருந்தால் அந்த சூரியன் சிவப்பாக தெரியும். சிவப்பாக தெரியும் போது ரொம்ப பெருசாக தெரியும். அதாவது மஞ்சளாக தெரிவதை காட்டிலும் ஆரஞ்சு வண்ணத்தில் தெரிவது ரொம்ப பெருசா இருக்கும். சிவப்பு வண்ணத்தில் தெரியும் பொழுது ரொம்ப பெருசா இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த அளவிற்கு அது அடர்மிகு ஊடகம், திக்னஸ், ஈரப்பதம் காற்று அதிகமாக இருக்கு. அதனால அது பெரிதாக்கி காட்டுகிறது. எல்லா வண்ணமும் சிதறல் அடிக்கப்படுகிறது. சிவப்பு வண்ணம் மட்டும் நம்ம கண்ணுக்கு வருது. இப்போ புரிஞ்சு போச்சா? அப்போ அதிகமாக தண்ணி இருந்துச்சு. குளிர்காலத்தில் அதிகமாக தண்ணி இருக்கும், காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். காலையிலையும் அதிகமாக இருக்கும், மாலையிலையும் அதிகமாக இருக்கும், மதியத்தை காட்டிலும். புரியுதுங்களா? அதனால தான் மாலையும் காலையும் சூரியன் பெரிதாக தெரிகிறது. குளிர்காலத்தில் சிவப்பு வண்ணத்திலையும் மஞ்சள் வண்ணத்திலையும் ஆரஞ்சு வண்ணத்திலையும் தெரிகிறது. காரணம் அதோட அடர்த்தி. அதாவது மஞ்சள், அதாவது சிவப்பும் மஞ்சளும், சிவப்பும் ஆரஞ்சும் மஞ்சளும் நம்ம கண்ணுக்கு வந்தால் அது ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள் வரைக்கும் சிதறளிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். இப்போ மஞ்சள் வண்ணம் தெரியும். ஆரஞ்சு நிறம் வந்தால் சிவப்பும் ஆரஞ்சு மட்டும் சிதறடிக்கப்படாமல் வருகிறதுன்ற அர்த்தம். சிவப்பு வண்ணம் தெரிஞ்சா எல்லா 7 வண்ணத்தில் 6 வண்ணமும் சிதறடிக்கப்பட்டுகிறது வர்றவையில். சிவப்பு மட்டும் நாம் அடைகிறது. அப்போ ரொம்ப திக்னஸ் ஊடகம் என்று அர்த்தம். ஊடகம் திக்கா இருந்தா ஒரு லென்ஸ் போல பெரிதாக்கி காட்டும். அதனால தான் எந்த அளவிற்கு காற்றில் ஈரப்பதம் இருக்கோ அந்த அளவிற்கு அந்த சூரியனோட சைஸ் பெருசா தெரியும். ஒரு லென்ஸ் போல செயல்படுது ஊடகம், பெரிதாக்கி காட்டுகிறது ஊடகம். புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல இன்ட்ரெஸ்டான பகுதியாக இருக்கும். நாளை ஒரு இன்ட்ரெஸ்டான பகுதியில் சந்திப்போம். நன்றி.